ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ அந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு அப்புறம் தான் கட் பண்ண போகிறோம். தக்காளிலாம் நம்ம கட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு அலசிக்கணும். அலசிட்டு தான் அரையணும். ஸோ அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நாம் கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே கட் பண்ணிவிட்டு அது நல்லா இருக்குதா ஃப்ரெஷ்ஷான தக்காளின்னு பார்த்துட்டு நம்ம பீசஸ் கட் பண்ணிக்கலாம். தக்காளி எப்பயும் கட் பண்ணி பார்க்கணும். நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்கணும், வேண்டாம்னா விட்டுடணும். ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணால் தான் ரெசிபீஸும் நல்லாயிருக்கும், சமைக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாம் செய்ய போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நாங்கள் கடையில் ராகி வாங்கி ரைஸ் மில்லில் கொடுத்து அதை பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம். தமிழில் வந்து இந்த கெவுரு மாவு அரைச்சி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் வந்து அரைச்சி வச்ச மாவு, அதாவது ராகி மாவு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் எதுக்காக அரைச்சோம் அப்படின்னா, கூழ் செய்யலாம், அடை செய்யலாம், இப்படி பல விதமான ரெசிபிஸ் வந்து செய்யலாம் இந்த மாவு வச்சு. இன்றைக்கி நாங்கள் அடை ரெசிபி தான் செய்ய போகிறோம். சரிங்களா? ஸோ ராகி அடை ரெசிபி வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சூப்பரான ஒரு ரெசிபி. ஸோ அதுதான் நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் ஆனியன்ஸ் வந்து தூவி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாயும் அதில் போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், நாங்கள் எப்படி இந்த ரெசிபி செய்கிறோன்னு ஃபுல் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சமைக்க முடியும். ஸோ சோம்பு கொஞ்சம் நாங்கள் போட்டுக்கிறோம். இதெல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் ஸோ கொஞ்சம் கொத்தமல்லியும் இதில் போட்டுக்கலாம். சரிங்களா? கொத்தமல்லியும் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ உங்ககிட்ட முருங்கைக்கீரை இருந்தாலும் அதோடைய இலைகள்லாம் நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் மொத்தமாக போட்டு வச்சுருக்கோம். இது எப்படி நாங்கள் செய்ய போகிறோன்றதை பாருங்கள். ஸோ அடை ரெசிபிக்கு தேவையான உப்பு, சால்ட்டு அதை நாங்கள் போட்டுக்கிட்டோம். வாட்டரும் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக கொஞ்சம் வாட்டர் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இஞ்சி இருக்கு இல்லையா, அதை தோலை நீக்கிட்டு அதை நல்லா சின்ன சின்ன பீஸாக நசுக்கி இதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிறோம், இஞ்சி போட்டுக்கிறோம். இப்போ மொத்தமாக இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முருங்கீரை, கருவேப்பிலெல்லாம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்குன்னா டெஃபினட்டாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடை ரெசிபி செய்யும்போதே. ஒரு உண்டை மாதிரி நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நீங்களும் அடை ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க.
ஸோ இப்போ பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ பாருங்கள், இதுதான் பூரிக்கட்டை. இந்த மாதிரி பூரிக்கட்டை இருந்துச்சுன்னா அது மேலே ஒரு காட்டன் கிளாத்தை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு ஈர துணியாக போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து அடை தட்ட போகிறோம். ஸோ நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம வந்து தட்டிக்கலாம். பெருசாக வேணாலும் பெருசாக, மீடியம் சைஸ்னால் மீடியம், சின்னதுன்னா சின்னது. நாங்கள் ஒரு மீடியம் சைஸ்க்கு நாங்கள் ரெடி பண்ணி காமிக்கிறோம். சூப்பர். சரி, மாதிரி தான் தட்டிக்கணும். இது பேர் தான் அடை. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ அடை ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல் வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ இதில் தான் வந்து அடை ரெசிபி செய்ய போகிறோம். இது வரைக்கும் அடை செஞ்சதே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் அடை ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுற்றியும் ஆயில் விட்டுக்கலாம். இதை அப்படியே விட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு, அப்போ தான் அது நல்லா வேகும் அந்த ராகி அடை. ஸோ இதை அடுத்து நம்ம இன்னொன்று வந்து தட்டி வச்சுக்கலாம்.
ஸோ அந்த பக்கம் தக்காளி தொக்கு வந்து செய்ய போகிறோம். சரிங்களா? கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, ஒரு பாத்திரம் வச்சாச்சு, அதில் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அந்த எண்ணெய் சூடாகட்டும். அடை ரெசிபிக்கு சைட் டிஷ் வந்து தக்காளி தொக்கு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டோம், அது நல்லா பொரியுது பாருங்கள். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும்ல, அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அந்த கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். சில பேர் போட்ட மாதிரி போட்டு உடனே எடுத்துடுறாங்க. அப்படி எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அடை வந்து வேகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அந்த தவாவில் விடுங்க, அந்த தோசைக்கல்ல விடுங்க. ஒரு 5 minutes ஆனாலும் பரவாயில்ல. அப்போ தான் வந்து அது டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வெந்து ராகி அடையே ருசியாக இருக்கும். அதே மாதிரி தான் வெங்காயம். வெங்காயம்லாம் வதக்குறோம் அப்படின்னா அந்த கலர் வந்து மாறணும், ஒரு பொன்னிறமான கலருக்கு, ஒரு கோல்டன் கலருக்கு மாறணும். மாறினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்ம செய்கிற ரெசிபிஸ் ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும். சீக்கிரமாக வதங்கணுன்னா இது மாதிரி சால்ட் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. டக்குன்னு அந்த கலர் வந்து மாறி நல்லா வதங்கி வரும் வெங்காயம். ஸோ கடையில் விற்கிற ஏதோ ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றத விட இது மாதிரி ஹெல்த்தியான ராகி அடை ரெசிபிலாம் நம்ம வீட்டில் செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி ராகி அடை தான் நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிட்டு நிறைய வருஷங்கள் உயிரோடு இருந்தாங்க. ஒரு ஹெல்த்தி அண்ட் லாங் லைஃப்பை வந்து வாழலாம். ஸோ உங்ககிட்ட இது மாதிரி ராகிலாம் வீட்டில் இருந்துச்சுன்னா இது மாதிரி அடை ரெசிபி செஞ்சு பாருங்கள். ஸோ வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது மாதிரி ராகி அடை ரெசிபிக்கு தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படி உங்ககிட்ட தக்காளி சட்னி இல்லை, தக்காளி தொக்கும் இல்லை அப்படின்னா வெல்லம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் நீங்கள் தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ராகி அடை. ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு இது மாதிரி உண்டை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அத்தனை பீசஸ் ராகி அடை வந்து கிடைக்கும். நிறைய பேர் வீட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் நிறைய பெரிய உண்டையாக ரெடி பண்ணணும். இல்லை 3 members, ரொம்ப சின்ன ஃபேமிலி 4 members தானா
அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளியும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க, நல்லா வதங்க விடுங்க. அப்போ தான் நம்ம செய்கிற ரெசிபி ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், ராகி அடை நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போதே பக்கத்தில் தக்காளி தொக்கும் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலெலாம் இருந்தால் தூவி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இன்னைக்கு வீடியோவில் ராகி அடை வித் தக்காளி தொக்கு ரெசிபி தான் பார்த்தோம். ஸோ நாங்கள் செய்கிற ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே அந்த பக்கம் நம்ம தக்காளி தொக்கு வேலையும் பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டோம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டாச்சு, கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டாச்சு, மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள் சில்லி பவுடர் இருக்கும் இல்லையா, அது வந்து போட்டுட்டு
கிளறி விட்டுக்கோங்க. ஸோ கல் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ டேஸ்டியான தக்காளி தொக்கு இது மாதிரி தான் செய்யணும். ஓகேங்களா? நீங்களும் செஞ்சு பாருங்கள். செம்ம ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி அடை ரெசிபி செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ராகி அடை ரெசிபி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அங்கே பக்கத்தில் தக்காளி தொக்கு செய்கிறோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் தக்காளி தொக்கு ரெசிபி ரெடி ஆகும். அந்த குழம்பு அப்படியே ஒரு 7 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அது நல்லா கொதிச்சு சுண்டி சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ராகி அடை ரெசிபி. அடை ரெசிபி ரெடி. இப்போ தக்காளி தொக்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் கொதித்து சுண்டி வந்தோடனே சூப்பரான ராகி அடை வித் தக்காளி தொக்கு ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தக்காளி தொக்கு ரெசிபி ரெடி. ஓகேங்களா? நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு சொல்லுங்கள். ஸோ யாருக்குன்னா நீங்கள் சர்வ் பண்ணும்போதே இது மாதிரி ராகி அடை ரெடி பண்ணிவிட்டு தக்காளி தொக்கோடு கொடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் மீண்டும் செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும், அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ டேஸ்டியான ராகி அடை ரெசிபி ரெடி வித் தக்காளி சட்னி ரெசிபி. Thank you so much for watching.